யாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரோ அவர்களுக்கான உரிமை இங்கே வந்து இருக்கு. தேர்ந்தெடுக்கப்படாத எந்த கட்சியில் பொறுப்பாளர்கள் யாரும் இங்க வந்து அரசியல் தலையீட்டுக்காக வரக்கூடாது. அரசு அலுவலர்கள் சுதந்திரமா வேலை செய்யணும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தொடர்ந்து பாதுகாப்பும் மாநகராட்சி நகராட்சி அலுவலர் சங்கத்தோடு இணைந்து பல்வேறு துறை சங்கங்களும் தோழமை சங்கங்களும் இணைந்து தொடர்ந்து இவர்களை பாதுகாக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இதுக்கான சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். எவ்வாறான போராட்டம் என்பதை மாநில நிர்வாகிகள் வந்து மாநில மையத்தில் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான வருத்தத்தை அவங்க தெரிவிக்காத போது மாநில நிர்வாகிகள் இதற்கான சென்னையில் இதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியான போராட்ட வடிவம் என்பதை அவங்க தெரிவித்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும். சார், இப்போ இவர் திட்டத்துக்காக எதுக்காக துறை ரீதியாக புகார் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு நல்ல சார், இவர் திட்டின உடனே நம்ம இங்கே வந்து ஆஃபீஸர் வந்து நமக்கு ஆணையர் தான். ஆணையருக்கு வந்து நேரடியாகவே 2 முறை அவரை நேரில் பார்த்து பேசி இதற்கான ஏதோ ஒரு நடவடிக்கை எடுங்க, இல்லை அவரை கூப்பிட்டு அவரோட வருத்தத்தையாச்சும் தெரிவிக்கணும். ஏன்னா தவறுகள் நடப்பது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்தது. இந்த மாநகராட்சி இந்த நகராட்சி அலுவலர்கள் மட்டும் இது முதல் முறை இல்லை, தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கு. பல்வேறு அதிகாரிகள் வந்து இது போல அவதூறு வார்த்தைகள் ஒருமையில் பேசுவது நடந்துட்டே இருக்கிறதுனால நீங்க ஒரு முறை அதை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லும்போது ஆணையரையும் அவங்க மதிக்கலன்ற மாதிரி தெரியும். அதனால நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போக வேண்டியது. எங்களை வந்து போராட்டத்துக்கு எடுத்த உடனே போராட்டத்துக்கு வரணுன்றது எங்களோட எண்ணமே கிடையாது. போராட்டத்தை நோக்கி அரசியல் விவாதிகளும் அதிகாரிகளும் எங்களை நோக்கி தள்ளியிருக்காங்க. நாங்கள் போராட்டம் இந்த கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இனி வருங்காலம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணுன்றத மாநில மையம் முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லுவோம். என்ன நடந்தது சார்? என்ன நடந்தது ஷார்ட்டாக சொல்லுங்க. சும்மா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க நடந்தது சொன்னா செய்தி பண்ண முடியும். நீங்க எதுவுமே சொல்லணும். நீங்க பேசும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. பேசும்போதே சொல்லிட்டாருன்னா பாதிக்கப்பட்டவர் யாருன்னு தெரியாம பாதிக்கப்பட்டவர் தான். அவர் கிளீனா விளக்குறையில் ஆற்றாரு தொடர்ந்து சொன்னாரு. இன்னொன்னு இவர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிருஷ்ணகிரி நகர செயலாளர் திரு எஸ்.கே. நவாப் அவர்கள் இது இல்ல, தொடர்ந்து எப்போ அவர் இங்க சேர்மனா வந்தால் ஏற்கனவே பிரெட்லயும் கூட அவங்க தான் சேர்மன். மரியாதைக்குரிய பாத்திமா பரிதா தான் சேர்மன். அப்போ இவர் இதே போல நடந்தாரு. பலமுறை இவர்கிட்ட நாங்க தொடர்ந்து இது பண்ணிருக்கோம், கண்டிச்சிருக்கோம். கடந்த பீரியட் ஒரு விளக்குறையில் சொன்னாரு. கடந்த சேர்மன் இருக்கும்போது இதே போலதான் உள்ள வராம பண்ணாங்க அவங்க மகளிர். இப்போ ஸ்டாலின் பாபு சேர்மன் இருக்கும் போதும் நாங்க தலையிட்டு இருக்கோம். அப்போ இது போல இன்சிடென்ட் நடந்தது. தலையிட்டு கடைசியில் சேர்மன் ஸ்டாலின் பாபு விட்டுருங்க வேண்டாம்னாரு. அன்னைக்கே தெருவுக்கு ஒரு வேண்டிய விஷயம் இவர் மீது. இது தொடர்ச்சியாக இது மட்டும் இல்ல, சாதாரண ஊழியர்கள் கீழ்நிலை ஊழியர்களை தரக்குறைவாக கண்ணியம் குறைவான வார்த்தைகள் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏன் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், தூய்மை பணியாளர்கள் கால பூ போட்டு கும்பிடணும். ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமான மோசமான வார்த்தைகள் தொடர்ந்து வராங்க வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது மாத்திக்கிறோம் இதுவரையும் அவர் போக்க மாத்திக்கலன்னா விட மாட்டோம். ஒண்ணு மாநில தலைவர் சொன்னாப்புல கூட அடுத்த கட்ட முடிவு எடுப்போம். இவர் முடிவை மாத்திக்கணும். இது மட்டும் இல்லாம இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றீங்களே, இவர் ஒண்ணு இல்லைங்க. அன்னைக்கு 25ஆம் தேதி இவர் விளக்குறையில சொன்னாரு. கடந்த 25ஆம் தேதி வாக்காளர் தின விழிப்புணர்வு கூட்டம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேரணி. அந்த பேரணி வர இடத்துல அந்த நகரத்தை எல்லாம் மக்கள் வருவாங்க, மாணவர்கள் வராங்க. நகரத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சுத்தம் செஞ்சு கிருமி நாசினி தெளித்து அந்த வேலைகள்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிருக்காங்க, ஒர்க்கர் பண்ணிருக்காங்க. அந்த வேலையை திறம்பட செஞ்சிருக்காங்க. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா சிலை முன்பாக தியாகிகள் வீரவணக்க நாள், மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள். அதே மாலை இங்க ரவுண்டானாவில் மொழிப்போர் தியாகிகள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அங்க காலையில வேலை செய்யறாங்களே தூய்மை பணியாளர்கள், அவர்கள் மறுபடியும் மாலை எங்க வர வேண்டாம், இப்ப செஞ்சிருங்க. இங்க மாலை ஈவினிங் கூட்டம் இருக்கு அங்க செஞ்சிருக்காரு. ஈவினிங் எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் நிர்வாகம் எச்சரிக்கை செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்குமுறைகள் தூளாகும். ஆணவங்கள் தூளாகும். எச்சரிக்கை தமிழ்நாடு நகர
ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள். ஆனா அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு நான் ஆளும் கட்சியை சேர்ந்தவன், ஆகவே நான் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னா, நகராட்சியினுடைய செயல்பாடுகளை முடக்குவதன் மூலமாக திமுக அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர் ஏதாவது சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாரா திமுக நகர செயலாளருக்கு சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கம் மிக சிறப்பான முறையிலே தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இவர் ஏதோ வேற ஒரு நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு, வேற ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய தூண்டுதலோடு இவர் இதை செய்து கொண்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. அதான் பார்க்கணும். நாங்க திமுக அரசாங்கத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமூகமான உறவு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதை கணிக்கக்கூடிய வகையிலே அரசு அலுவலகத்தில் நுழைந்து கொண்டு விமர்சனம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஏன் இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், இதற்கு துணை நின்றவர்கள் யார் என்ற விஷயத்தை வெளிப்படையாக அவர் கொண்டு வந்து சரியான நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். இரண்டாவது என்னன்னு சொன்னா, அரசு ஊழியரை மிரட்டி அல்லது அவரை அடிபணிய வைத்து நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்று திரட்டுகின்ற போக்கு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறையின் மூலமாக எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆளாளுக்கு இப்படி அரசு ஊழியர்கள் வேலை செய்யும் போது அங்கங்க போய் மிரட்டி செஞ்சாங்கன்னு சொன்னா எப்படி அரசு பணியை நிறைவேற்ற முடியும்? பொதுமக்களுக்கு எப்படி சேவையை செய்ய முடியும்? அப்ப அரசியல் கட்சி என்பது பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அவர்கள் பணிபுரிய வேண்டுமே தவிர அரசு அலுவலகங்களில் நுழைந்து அராஜகமான முறையில் மிரட்டுகின்ற வகையில் நான் ஆளும் கட்சி, நான் இங்க இருக்கக்கூடிய சேர்மனுக்கு சொந்தக்காரரு, ஆகவே நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நாம் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள், அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு நாம் சில பணிகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் என்ன வேலை சொல்றதோ அந்த வேலையை தான் நாம் செய்ய முடியும். அதிகாரி என்ன வேலை சொல்றாரோ அந்த வேலையை தான் நாம் செய்ய முடியும். மாறாக நான் அரசியல் கட்சியினுடைய திமுக நகர செயலாளர் நான் சொல்வதை நீ செய்ய என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக என்பதை ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். வெளியே நின்று திமுக நகர செயலாளருடைய